ஹலோ குக்கீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம தேவங்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோட போயிடலாம். தேவங்க வந்து சிஓ, நீங்கள் அவங்களோட செக்ரட்டரி. என்னடா சும்மா லைக் ஆர்டினரி ஸ்டோரி மாதிரி தான் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இல்லை நல்லாயிருக்கும், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். டைம் ஸ்பெண்ட் நம்ம கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இதில் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பைன் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் உங்களை தான் காட்டுறோம். நீங்கள் வேக வேகமாக ஓடிட்டுருக்கீங்க, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் ஆஃபீஸ் டைம் லைக் 9 o'clock, இப்போ வந்து 9:15 ஆகிடுச்சு. நேற்று ஒர்க் பார்த்துட்டு லேட்டாக தான் தூங்கியிருப்பீங்க, அதனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ லேட்டு. ஸோ கிட்டத்தட்ட பறந்து போயிட்டுருக்குன்னே சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேகமாக போயிட்டீங்க. ஸோ ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டீங்க. உங்கள் பாஸ் வந்தாச்சு. ஸோ கோல்டுனால வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்டா, ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கதை பார்ப்போம். ஸோ நீங்கள் அப்படியே வெளில நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் பாஸ் தான் அந்த லைக் எப்படி சொல்கிறது, ரிங் மாதிரி அடித்து உள்ளவா சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி கூப்பிட்றாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டைம் எத்தனை மிஸ் வயான்? சார் அது 9:15. உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும்னு ரூல்ஸ் இருக்குது? சார் 9 o'clock. தென் வாட் அபவுட் 15 minutes? சார் அது நேற்று கொஞ்சம் ஒர்க் அதிகம். ஸோ ஸ்டாப் யுவர் ஃபக்கிங் எக்ஸ்கியூஸ். எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது சுத்தமாக பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். நேற்று ஒர்க் இருக்குன்னா அது நேற்றோட முடிஞ்சுது. இன்றைக்கி எதுக்கு அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வர? அதுக்குன்னு நேற்று வேலையை அப்படியே இன்றைக்கி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிகிட்ருக்கீங்க. வாட்? சார் இல்லை, ஐம் ரியலி சாரி சார். This won't happen again. Apologies sir. உங்கள் சாரி இந்த 15 minutes கொண்டு வர முடியுமா? முடியாதல்ல. அப்போ இந்த சாரியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, 15 நிமிஷம்ன்ட்டு இன்னும் ஒரு 15 minutes அவன் பேசியே வேஸ்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. திருந்தவே மாட்டான். சாரி சார். சரி ஓகே, இன்றைக்கி என்ன ஷெட்யூல்ஸ் இருக்குது? ஒரு செக்ரட்டரி நீ இவ்வளோ லேட்டாக வந்தா நான் என்ன பண்ணுவேன்? உன்னை நம்பி தான் இந்த ஆஃபீஸ் ஒர்க் ஆகுது. நீ என்ன ஷெட்யூல் பண்ணுறியோ இல்லை ஷெட்யூல்ஸ் இருக்கோ, நீ சொல்கிறத பொறுத்து தான் என்னோடய டேவும் போகும். நீயே இவ்வளோ லேட்டாக வந்தா என்ன பண்ணுறது வேன்? யூ ஆர் irresponsible. சார் ஐம் சாரி, ரியலி சாரி சார். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. ஐ ஹோப் ஸோ. சரி ஓகே, நீ சொல்லு, இன்றைக்கி என்ன ஷெட்யூல்ஸ் இருக்குது? சார் அதாவது இன்றைக்கி ஜியான் என்டர்பிரைஸஸோட ஒரு மீட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க் என்டர்பிரைஸஸோட ஒரு மீட்டிங் இருக்குது சார். ஸோ அவங்க 2 பேரும் கொலாபரேட் உங்கள் கூட பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சில விஷயம் டீட்டெயில் பேசணும். தென் ஒரு நியூ ப்ராஜெக்டை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கீங்க சார். ஸோ அதை பற்றின ஸ்டாஃப் கிட்ட ஒரு மீட்டிங் பேசணும் சார். ஓகே. ஸோ இன்றைக்கி ஷெட்யூல்ஸ் ஒரு 6 o'clock முடிஞ்சிடும்ல? எஸ் சார். சரி ஓகே. டிட் யூ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? சார் அது பார்த்தாலே தெரியுது. கோ, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்து ஒழுங்கா இங்கே வேலையை பாரு. ஓகே சார், தேங்க்யூ. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ லைக் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி போயிட்டுருக்கான். நீங்கள் தான் பார்க்குறீங்க. இந்த கடூஸை என்ன பண்ணுறதுனே தெரில. எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு இருக்கான். மூஞ்ச பாரான். அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரீங்க. வயன், உனக்கு கொடுத்தது 20 minutes. நீ என்ன லைக் 1/2 hourக்கு மேலே சாப்பிட்டு வர? சார் இல்லை சார், ஃபுட்டு இல்லை, அதனால் லேட்டாக தான் சார் வந்துச்சு ஃபுட்டு. அகெயின் எக்ஸ்கியூஸ். வயன், நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், என்னால் எதுவும் பண்ண முடியாது வயன். ஒரு பஞ்சுவாலிட்டியாக நீ இருக்க மாட்டேனா? தயவு செஞ்சு ரிசைன் பண்ணிட்டு போயிடு. நீங்கள் பார்க்குறீங்க லைக் சோகமாக பார்க்குறீங்க. ஐம் சாரி சார். சாரி மட்டும் அப்படியே டிப் ஆஃப் த டங்கில் வச்சுரு, சரியா? நீங்கள் அப்படியே சோகமாகிடுறீங்க.
நீ என்னதான் இப்படி பண்ணாலும் சரி, உன்னெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். ஸோ லைக் நீங்கள் போய் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. உன் வேலையை போய் பாரு அப்படி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் போய் உட்காந்துதான். ஸோ எப்படி சொல்கிறதுனா, தேவங்களோட ஆஃபீஸ் பக்கத்துலேயே உங்களோட ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கிட்டு லைக் அந்த ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் பத்தாது உனக்கு, இன்னும் நிறைய செய்யணும். நான் எதையும் மறக்கலை வாயன், மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மாதிரி கோவத்தில் உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் தான் இங்கே ஏன் தான் இப்படி இருக்கானோ, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தானே, இவனால் தான் நேற்று லேட்டாக போனேன். மூஞ்ச பாரு பைத்தியம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகியிருக்குண்டா. ஸோ தேவங்க வந்து ஒரு பழைய ஃபைலை பார்த்துட்ருக்கான். அந்த பழைய ஃபைலை பார்த்துட்டு, இந்த ஃபைலு கொஞ்சம் டிஃபிகல்ட்டு, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றான். மிஸ் வாயன், என் கேபினுக்கு வாங்க. எஸ் சார். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. வாயன், இந்த ஃபைல் இது இருக்குல்ல, ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துட்டு வந்து சொல்லு, ஓகேவா? உனக்கு சார் அது என்ன சார், அது ஏற்கனவே மணி 7க்கு மேலே போயிட்டுருக்கு. அதுக்கு ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லைல்ல சார்? அது இல்லை சார், நான் வீட்டுக்கு போய் ஆகணும். வயன், அதுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறீங்க? தட்ஸ் மை பர்சனல். வயன், இட்ஸ் அ ஒர்க் டைமில் ஒர்க்கை மட்டும்தான் பார்க்கணும். சார் 6 o'clock ஷிஃப்ட்டு முடிஞ்சுது. ஸோ யூ கேம் லேட் ரைட்? 15 minutes? எஸ் சார். தென் எனக்கு பஞ்சுவாலிட்டி இல்லைன்னா சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதுக்கு பனிஷ்மெண்ட்டா நீ கண்டிப்பாக இன்னைக்கு 9 o'clock வரையும் ஒர்க் பண்ணிட்டு போகணும். சார் அது ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? வாயன், இந்த மாதிரி செக்ரட்டரி ஒர்க்கை இதுவரையும் நான் யாரையும் நம்பி கொடுத்ததில்ல. ஆனால் நீ ஒன்றை நம்பி இந்த ஆஃபீஸே இருக்கு வாயன். நீ ஒரு 9 o'clock ஒர்க் பண்ண மாட்டியா? வாட் இஸ் வாயன்? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சார் ஓகே சார், ஐ வில் ஒர்க் சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் போயிடுறான். நீங்கள் தான் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி டயர்டாகவே ஆகிடுச்சு உங்களுக்கு. ஏன்னா நேற்றும் ஹெவி ஒர்க்கு, இன்றைக்கும் ஹெவி ஒர்க்கு. ஷிஃப்ட்டு முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண சொல்கிறான். உங்களால் நோ சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே மாதிரி ஹை பே எங்கேயுமே கிடையாது. ஸோ அதனாலே யோசிச்சுக்கிட்டு தலைவிதியேன்னு வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா. ஸோ தேவங்க அப்படியே வெளில வரான். ஒர்க் முடிஞ்சுதான் வாயன்? எஸ் சார், ஒர்க் முடிஞ்சதா? சரி ஓகே, வீட்டுக்கு கிளம்பு. சார் கிளம்பு. தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க. ஸோ அந்த லிஃப்ட்டு மூட வருது. அப்போது திடீர்னு லைக் எப்படி கை வந்து தடுக்குது. நீங்கள் பார்க்குறீங்க யாருன்னு. பார்த்தா அங்கே தேவங்க தான் நிற்கிறான். ஸோ அப்படியே உள்ளே வந்துடுறான். இவர் எதுக்கு வராரு? இவருக்குன்னு தனி லிஃப்ட் இருக்குல்ல. அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அவன் வந்துட்டு கதை சாத்திடுறான். நீங்கள் 21 அந்த ஃப்ளோரில் இருக்கீங்க. ஸோ அங்கேருந்து கீழே இறங்கிட்டே இருக்க ஃப்ளோரு. கிட்டத்தட்ட ஒரு 15th ஃப்ளோர் வந்தோடனே ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆகி லைக் கரண்ட் ஆஃப் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. லிஃப்ட் அப்படியே பாதியிலே நின்றுச்சு. நீங்கள் அப்படியே செம்மையாக பயப்படுறீங்க. என்ன இது லிஃப்ட்டு பாதியிலே நின்றுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க தயங்க ஒரு மாதிரி பதட்டமான மாதிரி நின்றுட்டுருக்கான். சார் உங்ககிட்ட டார்ச் இருக்கா? இருக்கு என் ஃபோனில் அப்படி சொல்லிட்டு அவன் இது பண்ணுறான். அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிக்குது. நீங்கள் பார்க்குறீங்க அவன் அப்படியே விறுவிறுத்து போன மாதிரி ஆயிட்டான். ஸோ அந்த ஃபோன் எடுத்தால் லைக் எப்படி அந்த பயத்தில் போட்டதுனால அந்த அப்படி கண்ணாடி உடஞ்சி ஒரு மாதிரி ஆஃப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் ஃபோன் பார்க்குறீங்க நீங்கள், உங்கள் ஃபோன் சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. உங்கள் ஃபோனும்
2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த லிஃப்ட்டில் அந்த ஓரத்தில் ஒரு மாதிரி ரெட்டுன்ற பாரு க்ரீன் கலர் லைட் எரியுது. ஸோ அதில் மட்டும் தான் தெரியுது. ஸோ தயவுக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஆகுது. சார் சார் நீங்கள் ஆல்ரைட்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒரு மாதிரி வேர்த்து ஒரு மாதிரி ஆகுறான். அவன் அப்படியே உடம்புலாம் நடுங்குது. சார் சார் நீங்கள் நீங்கள் ஓகே தானே? நோ நோ ஐம் நாட் ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகுறான். ஏன்னா அவனுக்கு வந்து நைட்டோஃபோபியா இருக்குது, இந்த இருட்டுனா பயம். ஸோ பார்த்துட்டு ஒரு மாதிரி காதெல்லாம் மூடிட்டு அப்படியே கீழே உட்கார்றான். சார் 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 இங்கே என்ன பேசுறதுனே தெரில. சார் சார் நீங்கள் பயப்படாதீங்க, நான் இருக்கேன் பக்கத்தில், நான் இருக்கேன் சார், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. இல்லை மயன், ஒரு மாதிரி யாரோ வந்து காது கிட்ட கத்துற மாதிரி இருக்கு. இது ஒரு உருவம் நிற்கிற மாதிரி, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மயன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி நடுங்குறான். நீங்கள் அப்படியே டக்குன்னு அவனை அப்படியே ஐ டு ஐ பார்க்க வைக்கிறீங்க. இங்கே பாருங்க சார், சார் இங்கே கண்ணை திறங்க, இங்கே பாருங்க. இல்லை மயன் இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகுறான். அதுக்கப்புறம் அவன் நல்லா குலுக்கி இங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவனும் பார்க்குறான். தயோங் என் ஐ டு ஐ பாரு, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் ஐ டு ஐ 2 பேரும் காண்டாக்ட் போகுது. ஒரு 5 minutes இன்னுமே அந்த நடுக்கம் நிற்கல. நீங்கள் போய் டக்குன்னு அவனோட லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அப்படியே அந்த கிஸ் அவனுமே கிஸ் பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 minutesக்கு மேலே அந்த கிஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் அந்த நடுக்கம் சொன்னால அதை நிற்குது. நீங்கள் வந்து அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே அவனை லைக் எப்படி பின்னாடி பேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த உதறல் நிற்குது. கொஞ்சம் நேரம் அப்படியே காம் டவுன் ஆகி அப்படியே கண்ணை மூடியிருக்கான். ஸோ ஒரு 10 to 15 minutesல நீங்கள் அந்த லிஃப்ட்டு கரண்ட் வந்துடுது. ஸோ திருப்பி இது பண்ணோன்னே பார்க்குறீங்க தயவங்க. ஸோ அப்படியே வேர்த்து எப்படி சொல்கிறது, படபடன்னு ஆகி அவன் அப்படியே பச்சை குழந்த மாதிரி ஆயிட்டான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. தயவங் உனக்கு ஓகே தானே? நான் ஓகே தான், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்கள் பார்த்துருக்கீங்க, திருந்தவே மாட்டான், கொஞ்சம் கூட திருந்தலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போயாச்சு. ஓய் தேத்தே அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. இங்கே வா மம்மி, மம்மி வந்துட்டீங்களா? வந்துட்டேன். என்ன இன்னைக்கு ஏன் லேட்டு? நானா, மம்மி கொஞ்சம் ஒர்க்கில் மாட்டிக்கிட்டேன் அதான். மம்மி எனக்கு பசிக்குது. சரி 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 அம்மா வந்துட்டேன்ல, நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தரேன். அது வரையும் தெத்து இந்த சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருப்பானா. ஓகே தேங்க்யூ மம்மா அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். செல்ல புள்ள அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு சரி இங்கே உட்காந்துரு, கார்ட்டூன் பார்த்துட்டு நான் போய் சமைச்சிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் சமைக்கிறீங்க. அவன் கேட்டா தானே, பாரு குழந்தை பசியோடு இருந்திருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இன்னும் கோவப்படுறீங்க. அப்புறம் அவன் லைக் எப்படி பதறினா அதை எல்லாமே யோசிச்சு பார்க்குறீங்க. ஸோ ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப பயந்துட்டான்ல, எப்படி தூங்குறான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே தயவங்க பார்ப்போம். ஸோ வீட்டுக்கு போயும் ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்கிறது அந்த படபடப்பு அப்படியே இருக்குது. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து படுக்கிறான். ஒரு மாதிரி அவனுக்கு நைட் மேரர் மாதிரி வந்துட்டு போகுது. மா 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 இல்லைங்கம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? ஏய் உங்கள் அம்மா எப்பயோ செத்து போயிட்டா, சும்மா என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு கடுப்பேத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்படி ஸ்டெப் மாம். ஸோ அவங்க வந்து அவனை திட்டிட்டு ஒரு ரூமில் அடிச்சுட்டு போகிறாங்க. மாம் 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 தோறங்க, மாம் மாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தட்டுற மாதிரி. ஸோ அது அப்படியே டக்குன்னு கண் முழிக்கிறான். மாம் கனவா? நான் கூட நிஜம் நம்பிட்டேன். அந்த ராட்சசி அவன் அம்மானே சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக அவங்க அம்மா சின்ன வயசில் இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டெப் மாம் தான் வளர்த்துருப்பாங்க.
எப்படி சொல்கிறது, வளர்த்தாங்கன்றத விட அவனை கொடுமைப்படுத்துனாங்கன்னு தான் சொல்ல முடியும். அவங்க அவங்க அப்பாவோட சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து எப்படி சொல்கிறதுனா, தேவங்க பார்த்தா பிடிக்காது. ஏன்னா அவங்க அப்பா வந்து சொத்து வந்து தன் பையனுக்கு தான் கிடைக்கணுன்ற மாதிரி இருப்பார். அதனால் இவனை பார்த்தாலே பிடிக்காது. அவங்க அப்பா இருக்க மட்டும் நல்லா மண் அடிச்சுட்டு அவங்க போனதுக்கப்புறம் ரூமில் போட்டு அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பாங்க. ஸோ அதனால் தேவங்க வந்து அந்த நைட்டோஃபோபியா இதனால தான் வந்திருக்கும் அவனுக்கு. ஸோ இப்படியே தான். ஆனால் இந்த ஸ்கூல் டேஸ்லாம் ரொம்ப அரகண்ட்டாக இருந்திருப்பான். இந்த ஒரு ரீசன்னால் எல்லா பொண்ணுங்களையும் அந்த மாதிரி ஹேட் பண்ணது அப்படி தான் இருந்திருப்பான். ஸோ எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான், எனக்குன்னு யாருமே இல்லையா? ஏன் எனக்குன்னு இந்த உலகத்தில் யார் தான் இருக்கா? எங்கள் அம்மாவும் என் கூட இல்லை, என் அப்பா என் சித்தி பேச்சு கேட்டுட்டு அவங்க கூடயே போயிட்டா. இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கேன். அதுக்கப்புறம் அவன் கால் பண்ணுறான். ஏய் ஜங்குக், சொல்லுண்ணா, எங்கடா இருக்க? நானா ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிகிட்டு இருக்கேன். டேய் என்னடா? அப்புறம் நல்லா தூங்குறவனை எழுப்பி என்னடா பண்ணுறேன்னா என்ன பண்ணுவாங்க? சரி வீட்டுக்கு வரியா? எந்த நேரத்துலையா? எதுக்கு? இல்லை ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் வரான். ஸோ 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கானுங்க. என்ன ரொம்ப அமைதியாயிட்ட? ஒன்றும் இல்லை. இல்லையே, ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். ஒன்றும் இல்லைண்ணா. என்னன்னு சொல்லு. அது என்ன, என்ன பார்த்தியா? பார்த்தேன்டா இன்னைக்கு லிஃப்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாளா? நல்லா தான் பார்த்துக்கிட்டா. ஆனால் அவகிட்ட போக கூட எனக்கு பிடிக்கல. என்னால் அவள் பண்ணதையும் மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, நீங்களும் தயங்கும் வந்து ஒரே ஸ்கூல் தான், ஜேகேவும் தான். ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கும். ஆனால் வந்து தயங்கு உங்களை ரொம்ப புல்லி பண்ணிக்கிட்டே இருப்பான். லைக் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்களை வந்து ஒரு கேவலமாக பண்ணுறது. நிறையா பொண்ணுங்கிட்ட அப்படி தான் நடந்துப்பான். எஸ்பெஷலி உங்ககிட்ட அது எதனாலன்னு தெரில. உங்களோட அட்டென்ஷன் வேணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே உங்ககிட்ட புல்லி பண்ணுறதாகட்டும், லைக் எப்படி சொல்கிறது, உங்ககிட்ட திட்டு வாங்கணுன்னே எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் உங்களுக்கு அதுவே ஒரு விதத்தில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கோவப்படவோ வெறுக்கவோ வச்சிருது அவன் மேலே. ஸோ ஒரு நாள் அப்படி தான் அவன் ஃப்ரெண்டு கூட டேர் போட்டிருப்பான். டேய் மச்சான், நான் தான் சொன்னேன்ல நீ தோற்றுருவேன்னு, சரி உனக்கு ஒரு டேர் தரேன், போயிட்டு ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு வா. அதுவும் நீ போனோன்னு ஃபர்ஸ்ட்டு வர பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். டேய் என்னடா பயப்படுறியா? பயப்படுறத மண்ணாங்கிட்டியாவது. இங்கே பாரு, என் ஈகோ நீ டச் பண்ணிட்ட, அதனாலே நான் இதை வின் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபஸ்ட்டு போகிறான். பார்த்துட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு ஒரு பையன் தான் வரான். அப்படியே திரும்பி பார்க்குறான். இவெல்லாம் இல்லை, பொண்ணு தான். அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் தான் வந்துட்டுருக்கீங்க. ஸோ பொறுமையாக ஏதோ யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஏன் ஹோம்ஒர்க் எழுதலை, ரொம்ப அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை பார்க்குறீங்க. உங்கள் சார் தான் மேக்ஸ் சார் அடிச்சிருப்பாரு. ஸோ நீங்கள் அதை யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ அவன் முன்னாடி வந்து டேய் அவசியம் பண்ணுமா? பண்ணணும் அப்படின்றான். ஸோ உங்களுக்கு லைக் நிறைய பேர் வந்துட்டுருப்பாங்க உங்கள் பின்னாடி, அதுக்கு இவனோட பின்னாடி, உங்கள் பின்னாடி எல்லாருமே வந்துட்டுருப்பாங்க. ஆனால் தயாங் உங்களை வந்து லிப் டு லிப் கிஸ் கொடுக்குறான். ஸோ அப்படியே எல்லாருமே ஸ்டாப் ஆகி பார்க்குறாங்க. லைக் எப்படி சொல்கிறது, ஃபேமஸான ஆள் தயாங். ஏன்னா வந்து அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல. ஸோ ஃபேமஸ் பாய். அவன் பின்னாடி சுத்தாத பொண்ணுங்களே கிடையாது, அவ்வளோ பொண்ணுங்க சுற்றுவாங்க. ஆனால் தயாங்க்கு உங்களை தான் பிடிச்சிருக்கும். நீங்கள் வந்து யாரையுமே பெருசாக கண்டுக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து புல்லி பண்ணாதான் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இப்படி ட்ரை பண்ண போய் உங்கள் மனசில் அவன் வெறுப்பை தான் சம்பாதிச்சிருப்பான். ஸோ அதை பார்த்துட்டு டக்குன்னு நீங்கள் கோவத்தில் பல்லாருன்னு அரைஞ்சிருப்பீங்க. ஸோ எல்லாருமே அப்படியே ஷாக்கில் பார்க்குறாங்க. தேவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு
அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிருக்கும். அந்த இன்சிடெண்ட்லேருந்து இப்போ வரையும் தேவங்க உங்களை கண்டிப்பாக பழி வாங்கியே ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பான். டேய், ம் ஏன்டா இன்னும் நீ மாறாமல் இருக்க? எனக்கும் தெரில ஜங்கோ. இந்த ரிவெஞ்ச் அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. அவளை பழி வாங்கணுன்ற பேரில் ஒர்க் மேலே ஒர்க்காக கொடுத்துட்ருக்கேன். அது ஏனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்ருக்கான். சரி, நீ உன் வீட்டுக்கு போறியா இல்லை இங்கே தூங்குறியா? இதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போகிறது, இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்றான். சரி தூங்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். ஸோ இங்கே வந்து தேங்கோட பிஸ்னஸில் தான் எப்படி சொல்கிறது, டாப் கம்பெனி வரத்துக்கான ஒரு இது பட்டியல் வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் பார்த்தா தேங்கோட கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே தேங்க்கு, செக்ரட்டரிக்கு, லைக் உங்களுக்கு நிறைய பேருக்கு செம்ம ஹாப்பி. ஸோ ஒரு வேகத்தில் தேங்க வந்து உங்களை ஹக் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரொம்ப அப்படியே ஷாக்காகி நின்னுறீங்க. உங்கள் ஹார்ட் பீட் அவனுக்கு கேட்குற அளவுக்கு. எத்தனை நாள் கனவு தெரியுமா, நம்ம கம்பெனி இப்போ டாப்பில் வந்திருக்கு, ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் ரியலைஸ் ஆகி ஐம் சாரி அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ எல்லா ஸ்டாஃப்கிட்டேயும் வந்து காய்ஸ் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கம்பெனி டாப் 1 வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் இன்றைக்கி பிஸ்னஸ் பார்ட்டி, ஓகேவா? லைக் 6 o'clock எல்லாம் வந்துடுங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே லீவ், யூ கேன் கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ எல்லாருமே முடிச்சுட்டு போயாச்சு. டேரெக்டாக 6 மணிக்கு வர மாதிரி. ஸோ உள்ளே வந்து நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உனக்கும் தான் 6 மணிக்கு பார்ட்டி இருக்குது, ஸோ வந்துடு. இல்லை, நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. உனக்கு என்ன முக்கியமான வேலை? எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிகிட்ருக்க. வீட்டில் என்ன தான் வச்சுருக்க? உனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, அப்புறம் என்ன இருக்குது உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கா 1008 விஷயம் இருக்குது, அது எல்லாமே உங்ககிட்ட சொல்லணுன்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அவன் அம்மா பார்த்துட்டு, எனக்கு என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியல, ஆனால் நீ பார்ட்டிக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்படியே பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரில, நீங்களும் அப்படியே லீவ் ஆகிடுறீங்க. ஸோ தேவங்களை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் போயிட்டு பையன் கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. தெத்தே இங்கே பாரு. என்ன, ஏன் சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லை மம்மி. என்ன ஆச்சுடா? மம்மி, எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுறாங்க மம்மி, எங்கே உங்கள் அப்பாவே வர மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரோட அப்பா அம்மாவும் வருவாங்க, ஆனால் என் அப்பா அம்மா மட்டும் வர மாட்டாங்க, நீங்கள் மட்டும் வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் பில்லு தெரியும்ல? ஆமாம், அவன் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுறான் மம்மி. உங்கள் அப்பாவை தைரியம் இருந்தால் கூட்டிகிட்டு வா, உனக்கு உங்கள் அப்பா இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான் மம்மி. அப்படியா சொன்னா? ஆமாம் மம்மி, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அப்பாவை வர சொல்லுங்கள் மம்மி. எத்தனை நாள் தான் அப்பா ஃபாரின்ல இருப்பார்? இல்லைடா தங்கம், நான் வந்து பேசுகிறேன். நோ மம்மி, எனக்கு அப்பா வேணும். அப்பா இல்லைன்னா நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லைடா, அப்பாவால் திடீர்னு வர முடியாதுல்ல, எப்படிடா? எனக்கு தெரியாது, அப்போ நான் போக மாட்டேன். சலோ தெத்தே, இங்கே பாருடா, நான் இன்னும் 1 வீக்கில் எப்படியாவது அப்பா வர சொல்கிறேன். நீ நீ அது வரையும் ஸ்கூலுக்கு போவியா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ் அப்படியே ப்ராமிஸ் பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக போகிறான். நீங்கள் அப்படியே உட்காந்து தலையில் கை வச்சுட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. எதுக்கு தான் அந்த பார்ட்டிக்கு போனணும்? இப்போ நான் அவன் அப்பாவை எங்கே போய் தேடுவேன் அப்படின்ற மாதிரி அப்படியே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் கரெக்டாக ஒரு 7 மணி போல் பார்ட்டிக்கு போகிறீங்க. தேவங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஏய் சார், இங்கே வந்து சார்லாம் சொல்லாத, தேவங்கனே கூப்பிடு. சொல்லுங்கள் தேவங்.
இல்லை 6 மணிக்கு வர சொன்னேன், 7 மணிக்கு வரேன். பஞ்சுவாலிட்டியே மெயின்டைன் பண்ண மாட்டியா? சார் அது இல்லை, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ம், எப்போ தான் என்ன தான் சீக்கிரமாக வர போறியோ. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூப்பிட்றான். பரவாயில்ல இருக்கட்டும் சார்ன்னு சொல்கிறீங்க. அவன் கேட்கவே இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே சேடாக இருந்திருப்பீங்கள்ல. ஸோ நீங்கள் அப்படியே நல்லா சரக்கு அடிக்கிறீங்க, ஃபுல் மட்டை நல்லா சரக்கு அடிச்சிட்டு அப்படியே தேவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. தேவங்க அப்படியே அமைதியாக பார்க்குறேன். எதுக்கு நீங்கள் அடிக்கிறீங்கன்னே தெரில. ரொம்ப டல்லாக தான் இருந்திருப்பேன் நீங்கள். பயன் என்னடி ஆச்சு? எதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ குடிக்கிற? எனக்கே தெரியல. எனக்கு தெரியல. எனக்கே ஏதோ சோகம் வேதனை. உனக்கு என்ன சோகம் வேதனை? நல்ல பே, நல்ல ஜாப், நல்ல லைஃப்பை செட்டில் ஆகிட்டு போக வேண்டியது தானே அப்படின்றான். அதை விட முக்கியமான விஷயம் இருக்குது, உனக்கு அது தெரிய வேணாம், எனக்கு தெரிய வைக்க விரும்பலை அப்படின்றீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என்ன என்ன சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு ரூம் கூப்பிட்டு போகிறான். சரி உட்காரு, இப்போ சொல்லு என்ன ஆச்சு? எதுக்கு நீ சோகமாக இருக்க? உனக்கு நான் சொல்லணும், நீயும் நானும் தான் எதிரியாச்சு. சொல்லு, நான் ஏன் சொல்லணும்? வயன் நீ ஏதோ மறைச்சிட்ருக்க. நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு டவுட்டாக இருக்குது. சொல்லு வயன், என்னத்தை மறைக்கிற நீ? அது அது வந்து என்னால் சொல்ல முடியாது, நான் சொல்லவும் மாட்டேன். ஆ சரி, நான் ஒரு ஃப்ரெண்டாக உன்கிட்ட கேட்குறேன், சொல்வியா? நீ எனக்கு ஃப்ரெண்டா? நீ எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் ஆக முடியாது. யூ ஆர் மை புல்லி, காட்ஸ் இட் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு சந்திச்சப்போ நல்லா தானே பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு உண்மையாக சொல்வியா? சரி சொல்கிறேன். எனக்கு பையன் இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. தேங்க்கு செம்ம ஷாக்கு. ஸோ பையன் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆக்சுவலாக நீங்கள் ஒரு வெயிட்ரஸாக வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ வந்து அந்த எப்படி சொல்கிறது, பப்பில் தான் நீங்கள் வேறு வறுமையின் காரணமாக தான் நீங்கள் அந்த இது வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பீங்க நீங்கள். ஸோ லைக் நீங்கள் வந்து ஸ்கூல்லேயுமே ஒரு செட் ஆகாது தான், எப்போ பார்த்தாலும் தேவங்க புள்ளி பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ ஒரு மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஆகிடுவீங்க நீங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்து பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இங்கே வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக குடிச்சிட்ருக்கானுங்க. ஸோ ஒருத்தவன் உங்களுக்கு கூப்பிட்டு, இந்தா இந்த சரக்கை குடி. சார் எனக்கு வேணாம். குடி, குடிச்சா உனக்கு நான் இப்போவே ரெடி கேஷாக 1 lakh தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஆக்சுவலாக அந்த ஆல்கஹால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், ஓகேவா? ஸோ அந்த ட்ரிங்க்கை குடிக்க சொல்கிறான். உங்களுக்கு ஆனால் அதை பற்றி தெரியல. அவனுங்க ஏற்கனவே ட்ரக்ஸ் கலந்துருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலாக பண தேவை இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. குடி அப்படின்றான். ஸோ நீங்கள் வேறு வழி இல்லாமல் குடிச்சிட்டு அந்த கேஷ் வாங்கி வச்சுக்கிறீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, போதை அப்படியே தலைக்கு ஏறுது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி சாஞ்சு உட்காந்துட்டீங்க. ஏய் நான் சொன்னேன்லடா அந்த சரக்கு செம்மையாக வேலை செய்யணும், காசேடு அப்படி சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிட்டு இருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி அப்படியே தள்ளாடிக்கிட்டே ஏதோ ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி போய் படுத்துட்டீங்க. ஏன்னா அவங்களால சுத்தமாக முடியல. ஸோ அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. யார் அப்படி சொல்லிட்டு அப்படியே போய் படுத்துட்டீங்க. அவங்க பக்கத்தில் இருந்துட்டு அவனும் செம்ம போதை போல் உங்களை பார்க்குறான். யார் நீ? நான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு, ரொம்ப அழகாக இருக்க. ஆமாம், நீ என்ன இங்கே பண்ணுற? நான் தெரியல, எனக்கு ஏதோ சரக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு மாதிரியாக இருக்குது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு, எனக்கும் தான்,
அப்படி சொல்லிட்டு உங்கள அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு, நீங்களும் வந்து கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க பிகாஸ் ஆஃப் த ட்ரக்ஸ். ஸோ உங்களே அறியாம நீங்க அவன் கூட ஃபிசிக்கலா இருக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவன் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ மேக் அவுட் செஷன் அவ்வளோ ஹாட்டா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ரவுண்ட்ஸ்க்கு போயிருக்கும். ஸோ அப்படியே போதையில நீங்க அப்படியே படுத்துட்டீங்க. ஸோ அவனும் தூங்கி எந்திச்சு மார்னிங் சீக்கிரமா கிளம்பிட்டான். அது யாருன்னு கூட உங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. ஸோ அப்படி பொறந்த குழந்தை தான் இந்த குழந்தை. ஸோ நீங்க அப்படியே சொல்றீங்க, என் பையன் என்கிட்ட வந்து அப்பா அப்பா வேணும்னு கேட்குறான். நான் எங்கே போகிறது அப்பாவுக்கு? எனக்கு தெரியாது யாரை கூட்டு வந்து அப்பாவை வைக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அப்படியே ஷாக்கில் தான் இன்னுமே இருக்கான். என்னடா இப்படி சொல்கிறா? ஆனால் தேவனுக்கு உங்கள் மேலே இன்னுமே லவ் இருக்குது. ஸோ எப்படியாவது இந்த கோவத்தெல்லாம் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ணலாம் தான் நான். ஆனால் நோ யூஸ். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னும் போது தேவங்கால இந்த ஷாக் தாங்க முடியல. ஸோ உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு தேவங்க அங்கேருந்து போகிறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்குன்னா நெக்ஸ்ட்டு மார்னிங் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி போதையாக அந்த இதெல்லாம் கொஞ்சம் இதாகி ஸோ நீங்கள் வீட்டுக்கு போயாச்சு. ஸோ பேபி தான், மம்மி ஏன் நைட்டு வரல? இல்லைடா கொஞ்சம் வேலை அதிகமா, அதான் அம்மா தூங்கிட்டேன்டா அங்கே. ஓ ஓகே தானே மம்மி நீங்கள்? ஓகே தான். சரி மம்மி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், பாய். பாய்டா. மம்மி டேடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. சாரி போயிடுறான் அந்த பையன். நீங்கள் பார்த்துட்டு திருப்பியும் ஆரம்பிச்சிட்டான்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே கிளம்பி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திருப்பி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஸோ தேவங்க உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இன்றைக்கும் லேட்டு. ஸோ நீங்கள் போயிட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. அவன் திட்டுவானே, வயன் வந்து உட்காரு. நீங்கள் அப்படியே உட்காருறீங்க. என்ன இன்னும் திட்டாமல் இருக்கான்? வயன் உன் பையன் நான் பார்க்கணும். எனக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் உன் பையன் நான் பார்க்கணும். அது நான் எது காட்டினேன் என் பையனை? வயன் ப்ளீஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். அவன் ஆக்சுவலாக ட்ரிப் போயிருக்கான். இன்னும் ஒரு 2 days ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவனும் ஒத்துக்கிறான். உங்களுக்கு ஒன்றும் கன்ஃபியூஷன், எப்படி அவனுக்கு தெரிஞ்சதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு. சரி இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? நீ போதையில் சொன்ன அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் அப்புறம் தான் ஞாபகம் வருது எல்லாமே. போய் வளரிட்டோமா அப்படின்ற மாதிரி தள்ளடிச்சுக்கிறீங்க. சார் இதை நீங்கள் வெளில சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப அசிங்கம். நான் யாருக்கிட்டேயும் சொல்ல, ஆனால் உன் பையனை மட்டும் என்கிட்ட காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுரா. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு 2 daysல ஜங்குக்கு வந்து மேரேஜ். ஆக்சுவலாக லவ் மேரேஜ் தான். அவங்க 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கல. இவங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு தேவங்கும் நீங்களும் தான் போய் சைன் போடுறீங்க. ஆனால் ஜங்குக்கை பார்க்கும்போது நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. வயன் என்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஜங்குக் தானே நீ? ஆமாம் பரவாயில்லையே மறந்துட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ பார்த்துட்டு சரி வயன் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு கிளம்புறேன், தேங்க்யூ அப்படி சொல்கிறான். ஸோ தேவங்கும் நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்கள போய் விட்டுட்டு நீங்கள் அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துடுறீங்க. ஸோ இந்த 2 daysல வந்து அந்த பேபியை பார்க்கறதுக்காக ஒரு பார்க்கு கூட்டிட்டு வந்திருப்பீங்க. ஸோ நீங்களும் பேபியும் வந்திருப்பீங்க. தேவங்க வந்து அந்த டைமுக்கு வந்துடுறான். ஸோ தேவங் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கின மாதிரி வந்துட்டுருக்கான். இவன் எப்படி எதுக்கு இவ்வளோ எமோஷ்னலாக வரான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி டவுட்டாக பார்க்குறீங்க. ஸோ அந்த பேபி கிட்ட வந்து அவன் முட்டி போட்டு நிற்கிறான். உன் பேர் என்ன? என் பேரா? என் பேர் தெட்டே அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த குழந்தை. ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிடுச்சு. வயன் சொல்லுங்க. குழந்தை எங்கள் விட்டு வா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே அப்படியே வந்தாச்சு. என்ன என்ன பேசணும்? இந்த குழந்தை யாரோடதுன்னு தெரியுமா? யாருது? எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை, நான் தான் சொன்னனே அந்த குழந்தை ஜங்குக்கோடது அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன என்ன உளறிட்டு இருக்க?
தேவங்க உனக்கு மூளை கீழே கெட்டு போச்சா? அவ குழந்தை தேவங்க கொஞ்சமாவது லாஜிக்கா பேசுறியா நீ? இல்ல, அது ஜங்குக்கோட குழந்தை தான். நீங்க அப்படியே கண் கலங்கி நிக்கிறீங்க. எப்படி சொல்ற? அந்த பார்ல குடிச்சிட்டு இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான். அங்க நான் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் ஜியோப், ஜிமின், ஆரம், ஜின், யூங்கி எல்லாருமே வந்திருந்தாங்க. அதில் பெட் கட்டினது ஜியோப். அதனால தான் நீ அந்த போதையை குடிச்ச. பெட் போட்டது நான் தான். அப்படியே நீங்கள் அப்படியே கண்ணு கலங்கிடுச்சு உங்களுக்கு. நாங்கள் எல்லாருமே போதையில் இருந்தோம். நானும் ஜங்குக்கும் ஒரு ரூமில் போய் படுத்துட்டோம். நான் போதையில் கீழே விழுந்துட்டேன். ஜங்குக்கு மட்டும்தான் பெட்டில் படுத்திருந்தான். நீ அன்னைக்கு அவன் கூட தான் இருந்த. எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் நாங்கள் காலைல ஏஞ்சி கிளம்பிட்டோம். அப்போயுமே எங்களுக்கு போதை ஃபுல்லாலாம் தெரியல. தட்டு மாதிரி அப்படியே கிளம்பிட்டோம். நீ பெட்டில் இருந்ததுக்கு எனக்கு தெரியாது வாயன். நீ இப்போ சொல்லும் போது தான் அன்னைக்கு பெட் கட்டினது நாங்கள் தானே தெரிஞ்சுது. இந்த குழந்தை ஜங்குக்கோடது. அவனுக்குமே எதுவுமே ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருந்திருந்தா என்கிட்ட இத்தனை வருஷத்தில் ஒரு தடவையாவது வாயை திறந்து சொல்லியிருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொன்னானே நீங்கள் அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டீங்க. அப்போ அதனால தான் அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் குழந்தைக்கு யார் அப்பான்னு சொல்லுவேன் தயாங்? யார் அப்பான்னு சொல்லுவேன்? எப்படியா நான் கண்டுபிடிச்சிடலாம் கூட நினச்சேன். ஆனால் இப்போ அவனுக்குன்னு ஒரு லைஃப் ஆயிடுச்சு. தெரிஞ்சு பண்ணானோ தெரியாமல் பண்ணானோ எனக்கு தெரியல. ஆனால் அவன் எனக்கு ஏதோ துரோகம் செஞ்சுட்டான். இப்போ அவன் வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பலை. இப்போ அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? அந்த குழந்தை இன்னும் ஒரு 3 நாளில் என் அப்பா எங்கன்னு கேட்டுச்சு. நான் அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லுவேன் தேவம்? இன்னும் கொஞ்ச நாளில் நான் இந்த ஊரை விட்டு போக தான் போகிறேன். ஏன்னா என் குழந்தைய இப்படி பார்க்க நான் விரும்பலை. எல்லா குழந்தையும் என் பிள்ளைகிட்ட உன் அப்பா யாரு உன் அப்பா யாருன்னு கேட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துதுங்க. இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை தேவம். நான் கிளம்புறேன். தேவம் உன் கையை பிடிக்கிறான். வயன் நில்ல. என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் ஜங்கு கிட்ட பேசுகிறேன். இல்லை, அவள் லைஃப் நம்ம தான் அவள் வாழ்க்கையை சேர்த்து வச்சோம். இப்போ என்னால் அந்த வாழ்க்கை முடியணும்னு நான் விரும்பலை. நானாக ஏற்றுக்கிட்டது எங்கேயோ போய் முடியுது. என்னால் ஒருத்தவங்க வாழ்க்கை கெட்டுச்சுன்னு இருக்க வேணாம். நான் இன்னும் ஒரு 3 நாளில் இந்த ஊரை விட்டு கிளம்ப போகிறேன். ஏன்னா தெத்தையோட ரிசல்ட் வருது. அங்கே போய் சைன் போட்டு கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அப்படியே நீங்கள் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறீங்க. தெய்வங்க அப்படியே கண் கலங்கி நின்றுட்டுருக்கான். ஸோ இது ஆக்சுவலாக ஜங்குக்குமே எதுவுமே தெரியாது. நடந்தது மட்டும் தான் தெரியும். ஆனால் அவன் வந்து பண்ணானா இல்லையான்னு காலைல எதுவுமே ஞாபகம் இல்லை அவனுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு செம்மையான போதை சரக்கு. ஸோ அவன் அவளோட லைஃப்பை பார்த்துட்டு இருக்கான். இங்கே தயங் எல்லாத்தையுமே யோசிச்சு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா. ஸோ நீங்கள் தெத்தையை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் சைன் பண்ணுறீங்க. மேம், அவங்க அப்பா வரலையா? இந்த இடத்துல அவங்க அப்பா சைன் போடணும். அது வந்து அவர் ஊரில் இருக்காருன்னு சொல்லலான்னு வரீங்க. ஸோ அதுக்குள்ளே நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு குரல். பின்னாடி திரும்பி பார்த்தா தயங்கு. ஸோ தயங்கு வந்து இந்த இடத்துல சைன் போட்டு, சாரி மேம், கொஞ்சம் பிஸ்னஸ் மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன். தெத்தே போகலாமா? போகலாம் டாடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் செம்ம ஷாக்கில் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறமா தயங்கு வந்து அந்த குழந்தைய மீட் பண்ணியிருப்பான். ஸோ தான் தான் அப்பா அப்படின்ற மாதிரி இத்தனை நாள் ஊரில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட எல்லாமே சொல்லியிருப்பான். நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு என்னோட குழந்தை கூட அப்பான்னு கூப்பிடுது அப்படின்ற மாதிரி ஷாக்கில் பார்த்துருப்பீங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. வெளில வந்துட்டு என்ன காரியம் பண்ணுற? எதுக்கு நீ அப்பான்னு சொன்ன?
நான் தான் உண்மையான அப்பா. குழந்த எனக்கு பொறக்கலைனாலும் அது என் குழந்த தான் வாயன். உன்னை உயிருக்கு உயிரா ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்ன ஈகோ மட்டும்தான். என்னை அன்றைக்கி ரொம்ப கன்னத்தில் அடித்ததுனால எல்லோரும் முன்னாலேயும் அசிங்கப்பட்டதுனால தான் உன்னை பழி வாங்குறேன்ற பேரில் இத்தனை நாள் வச்சு செஞ்சிட்ருந்தேன். ஆனால் அப்போல்லாம் பண்ணும் போது தான் நீ என்னை பார்க்குற வாயன். ஒரு வெறுப்பான பார்வையாவது என் மேலே படுது. அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன். நீ வேற ஒருத்தவங்க கூட குழந்தைய பெற்றுக்கிட்ட, அதனால உன்னை விட்டுருவ மட்டும் நினைக்காத. இத்தனை வருஷம் உனக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுவான். கல்யாணம் பண்ணிக்கல, காதலிக்கல. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ வான். உனக்கு இருக்க நல்ல மனசுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது காரணம் ஜங்குக்கும் தெரிஞ்சும் உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கல. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குவான். ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு மட்டும் நினச்சிக்காத. என் லவ் எனக்கு கிடச்சிருச்சுன்னு நான் நினச்சிக்கிறேன். ப்ளீஸ் வாயன், ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உங்களுக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அப்படியே அமைதியாக நீங்கள் அப்படியே தெத்தையை கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஸோ ஒரு 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் தேங்காய் கூப்பிட்டு பேசுகிறீங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் லைக் இந்த விஷயம் ஜங்குக்கும் தெரிஞ்சிருக்கும். அவன் வந்து காலையிலே விழுந்து ரொம்ப அழுதுருப்பான். இந்த மன்னிச்சிரு, இந்த மாதிரி சத்தியமாக தெரியாது அப்படின்னு தான் உன்னே கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பான். நீங்கள் ஆனால் அவனோட லைஃப்பை கெடுக்க விரும்பல. ஸோ நீங்கள் வந்து விட்டுட்டீங்க. அவன் சொன்னதையும் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் இப்போது இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. நீங்கள் வந்து லைக் டக்குன்னு யாராயும் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான் 1 இயர் டைம் எடுத்து இப்போ அவங்ககிட்ட சொல்கிறீங்க. ஸோ 2 பேருமே ஹாப்பி. ஸோ தேங்கும் இதை அக்செப்ட் பண்ணுறான். நீங்கள் 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மேரேஜில் தெத்தையும் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஜங்குக் அவங்க ஒய்ஃபோடு வந்திருப்பாங்க. ஜியோ, பியூங்கி, ஆரம், ஜிமின் எல்லாருமே வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து லைக் ஜங்குக்கோட பேபின்னு சொல்லிட்டு தேவங்க்கு ஜங்குக்கு மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு அவ்வளோதான், மற்ற யாருக்குமே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டிலே ஆகுது அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்படியே ஒரு 2 இயர்ஸில் உங்களுக்கும் தேவங்க்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு அழகான பேபி கேர்ள். அந்த பேபி கேர்ள் தேவங் மாதிரியே நல்லா அந்த க்யூட்டான ஃபேஸு, அதை வச்சுட்டு க்யூட்டாக உங்களை பார்த்துட்டு இருக்கு. இங்கே பாரேன் தேவங், இவளை பாரேன், உன்ன மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கால்ல. ஆமாம், என் பொண்ணு என்ன மாதிரி தானே இருப்பா. செட்டே க்யூட்டா இல்லையா டாடி அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஐயோ ஏன்டி சண்டை வளர்த்துற, ஐயோ என் தங்கமிக்கு அழகாக இருக்கும், ஹேண்ட்ஸமாக இருக்கடா, இக்வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபேமிலி லீட் பண்ணுறீங்கடா. ஓகே, ஒரு ஹாப்பி என்ன வச்சுக்கலாம். ஆக்சுவலாக லைக் இது லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட்டு சொன்னது உங்களுக்கு சில பேருக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கலாம், ஏற்றுக்காத மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூடா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஸ்டோரி. ஓகேடா, நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் கொடுத்துருங்க. பாய் சராங்கே. ஸோ சாரி டு சே லைக் எனக்கு ரொம்ப கோல்டு பிடிச்சிச்சுன்னா என்னால் பேச முடியுமா என்னன்னு தெரிலடா. ரொம்ப எப்படி சொல்கிறது, இப்போவே என்னால் பேச முடியல. ரொம்ப த்ரோட்டு இதாக இருக்குது. ரொம்ப மூக்கு அடைச்சிச்சுன்னா சுத்தமாக என்னால் வாய்ஸ் வராது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வீடியோ வர டிலே ஆகும். சாரி ஃபார் தட். ஓகேடா, பாய்.